நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல மிக மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா அது கண்ணு. அந்த கண்ணுல எந்த விதமான கோளாறுகளோ அல்லது சோர்வோ அல்லது வலியோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்களை நம்ம சரியா பராமரிக்கல, கண்களுக்கு தகுந்த உணவுகள் எடுத்துக்கல அப்படின்னு தான் அர்த்தம். பாமிங் பயிற்சி பார்க்க போறோம். இது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட உள்ளங்கைய இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா லைட்டா ஹீட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஹீட்டை நம்மளோட 2 கண்கள்லயும் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 to 5 minutes நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கண் பார்வை தெளிவடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட கண்களை மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி பாக்குறது. அது மட்டும் இல்லாம வலம் இடம், ரைட் லெஃப்ட், இந்த மாதிரி நீங்க கண்களை அசைக்கிறதுமே கூட கண்களோட செயல்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. நம்மோட மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை தொடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல கட்டை விரலால அந்த மோதிர விரலை அழுத்திட்டு மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த முதிரையும் நீங்க எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். கண்டிப்பா இந்த 2 முதிரையும் நீங்க எடுத்துக்கோங்க. கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாம ஆரோக்கியமா வாழ பழகுங்க. பாதாம், பச்சை காய்கறிகள், கேரட், சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, ஒமேகா 3 அதாவது கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகள், சேதுக்காய், கொடுவாய் மீன், இந்த மாதிரியான உணவுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கண் பார்வை அப்படிங்கிறது தெளிவா இருக்கும்.